ராமனும் ஜெயிச்சிருவாள் போல இல்ல இருக்கு. ப்ளூ ஆல்மோஸ்ட் சட்டா 17,000 சந்திரபவாதி லீட்ல இருக்காப்ல. ஓகேங்களா. ஆனா இன்னும் பேசுச்சுன்னு சொல்லிட்டு அது என்கிட்ட தனி ட்விட்டர் இருக்கு. அதான் நீங்க நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கைஸ்டா பேசிட்டு இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொம்படிக்கணும். இவனுங்களையும் கழுத்தாம்பட்டில் வைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சேகர் பாபு அந்த 10,000 நிக்குது, என்ன பண்றாங்க? எண்றாங்களா இல்லையா? யாராவது இருக்கீங்களா சென்னை? எண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கடலூர்ல வந்து லீட் அடிச்சிட்டாங்க விசல். அப்படியா? கடலூர்ல கடலூர்ல சுந்தரா சொல்லு சொல்லு சுந்தர. எங்க மாவட்டத்துல தான் ஹரி ப்ரோ. இதுக்கப்புறம் அவ்வளவுதான், நான் பயப்பட வேணாமா? எதுவும் மாறிடும் அப்படி ஹோல்ட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் தான் ஹோல்ட் ஆயிருச்சு. 104 கீழ நம்ம போவே இல்லையா? we are holding 100 கீழ நம்ம போக மாட்டோம், நட முடிக்கிறோம். 108 வந்துட்டோம் ப்ரோ. இது மெஜாரிட்டி ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இந்த லெவல்ல அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் ஹரி. நம்ம வந்து 1336 ஓட்டு லீடிங்ல இருக்கோம். ஏன் கேக்குறேன்னா, நிறைய டிஎம்கேல இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்க நம்ம தான் வின்னுட்டு. 8வது ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 19 ரவுண்டு. இதுல கொடுமை என்னன்னா இப்போ டேட்டா படி 68 லட்சம் ஓட்டு கிராஸ் பண்ணிட்டோங்க. இசிஐ டேட்டா படி இன்னும் அப்டேட் ஆகல, இன்னும் அதிகமாகும். இப்ப இருக்கிற டேட்டா அது 78 ஓடுது ப்ரோ. 16%. 78,35,000. இசிஐல கொஞ்சம் லேட் டிலேவா தான் அப்டேட் ஆகும். அது சொல்றேன். அதான் மேல ஏறும், இன்னும் ஏறும். 108 ராசியான நம்பர். நாம தான் தினேஷ் ப்ரோ. we are making history. இந்த மொமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சானுங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் நமக்கு. ஒரு காங்கிரஸ்ல வின் பண்ணணும் எதிர்பார்க்க, நம்ம மெஜாரிட்டி அடிக்கணும் வின் யோசிங்க. அவன் வந்துட்டு சும்மா 2 சீட்டு 3 சீட்டு தூக்கி வந்துட்டு எனக்கு கேட்பான். அவன் தானே போனா. நம்ம 118 கிராஸ் பண்ணிடுவோம்னு நம்புறீங்களா? அதுதானே நமக்கு டார்கெட். நான் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. 115 100% சான்ஸ் இருக்கு ப்ரோ. 115 114 to 116 அந்த 2 சீட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கிராஸ் 118 கிராஸ் பண்ணிடுவோம்னு தோணுது. ஆனா கேட்ச் அப் பண்ணிடலாம். நிறைய இடத்துல கேட்ச் அப் பண்ணி ப்ரோ. மொத்தம் வந்துட்டு 4.5 லட்சம் ஓட்டுக்கு மேல வந்து பதிவாயிருக்கு. இப்பதான் வந்துட்டு 70 லட்சமே வந்திருக்கு. 4.5 கோடி. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நான் சொன்ன கணக்கு வரும். இல்ல நிஜமா இந்த ஆள் சொல்றதெல்லாம் நடக்குது. சொல்லிக்கிறான் ப்ரோ. இந்த இடைக்காலத்துல இந்த 5 வருஷத்துல வர எல்லா இடைத்தேர்தலும் நம்ம ஆளுங்கட்சியா ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. மெஜாரிட்டிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி தான். நம்ம இவ்வளவு பக்கத்துல நெருங்கிட்டோம். நம்ம வந்து ரொம்ப பதட்டப்பட தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் ஹோல்ட் ஆகும். 110 மினிமம். ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸா ஹோல்ட்ல தான் இருக்கு. மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 110 வந்துட்டோம். 110 இறங்கி போனப்போ ஒண்ணு தான் நான் சொன்னேன். திமுக எங்கெல்லாம் ஒரு 1000 2000த்துல முன்னிலையில இருக்கும், அந்த சீட்டெல்லாம் தள்ளாடும். லாஸ்ட் மினிட்ல நமக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் வரைக்கும் தான் போவீங்க. சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டைட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம ரொம்ப அழகான சிட்டிங் பிரிட்டி பொசிஷன்ல இருக்கோம். அதாவது பேட்டிங் ஆடுறோம்னா நம்ம இப்போதைக்கு 200 ஃபார் நோ லாஸ்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்த ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். தாவேகா 110க்கு வந்துட்டோம் திரும்பியும். we are gaining back momentum. 110, அதிமுக 57, திமுக 48, பாமக 5, காங்கிரஸ் 4, சிபிஐஎம் 2, விசிக 2. சரிங்களா? அப்புறம் இந்த தேமுதிக வந்து 1க்கு போயிட்டாங்க திரும்பியும். அதாவது அததான் சொல்ல வந்த, நீங்க தான் வருவீங்கன்னு தெரியும். 2ல இருந்தாங்க, இப்ப ரோல் பேக் பண்ணிட்டாங்க 1க்கு. ஒரு தொகுதியில ஒருத்தன் பிரச்சனை பண்றான். கவுண்டிங் ஸ்டாப் பண்ண வேலை பார்த்தவங்க. எதுக்கு கவுண்டிங் ஸ்டாப் பண்ணுமா? கவுண்டிங் தப்பா இருக்குதுன்னு 300 ஓட்டு லீட்ல இருக்காப்ல நம்மால ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன். அவன் வந்துட்டு நம்மால் ஒருத்தர் இருப்பானே, தரணியா. நான் தான் இருக்கேன். என்ன நடக்குது? என்னப்பா உங்க ஊர்ல பிரச்சனையா? ஆமா ப்ரோ, அங்க வந்து காலையிலேயே இறக்கிட்டாங்களா, நம்ம பசங்க யாரும் உள்ளே விடல. கள்ளக்குறிச்சி உள்ளேயே 300 ஓட்டு தான் லீடிங்ல இருக்கு. இப்ப எப்படி இருக்கு ஜி? ஏதாவது நியூஸ் இருக்கா? எங்க பேசுனேன். இல்லப்பா, நம்மளுக்கு நம்ம இன்னும் இந்த கிராமத்து சைட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம பெரிய போட்டிலாம் ஓபன் பண்ணல, நம்மளுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரிஷிவந்தியம் வந்து இசிஐ டேட்டா படி 424 ஓட்டு லீடிங்ல இருக்கும்.
டிஎம்கேக்கு நம்ம தான் லீடிங்ல இருக்கோமா? நம்ம தான் லீடிங், டிஎம்கே ட்ரெயில் ஆகுது. அப்படியே அடுத்து பக்கத்துல சங்கராபுரம் பாருங்க, அவங்க ஏதோ 1 lakh மேல போயிடுச்சு ஆல்மோஸ்ட், ரிசல்ட் விடுற மாதிரி சொல்றாங்க. தூத்துக்குடியில ரிசல்ட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, கொஞ்சம் சங்கராபுரம் டிஎம்கே ஃபேவரா தான் போகும் நானும் நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. திமுக 2.0 அமைய போதுன்ட்டு அறிவாலயத்துல வந்து கவுண்டிங் போட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. கூடாரம் அந்த கவுண்ட் டவுன் கூடாரத்தை காலி பண்ணிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான் கிளம்பி ப்ரோ இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு சூரியனே வெளில எட்டி பார்க்கல எங்கேயுமே. இனிமே அப்படிதான் ப்ரோ, எல்லாம் இனிமே எல்லாம் அப்படிதான். சரி இருங்க ப்ரோ, நான் கான்டாக்ட் பண்றேன். என் ஊர்ல இருந்து போயிருக்காங்க பசங்கலாம், பேசிட்டு சொல்லு தரணி, அது என்னன்னு பாத்துட்டு சொல்லு. நம்ம 400 சொச்சம் வாக்கு வித்தியாசத்துல லீட் ஆகுறோம். ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை அவதூறு பேசினானுங்கல்ல அவனுங்க எல்லாம் இப்ப. ப்ரோ இன்னொன்னு சொல்றேன், போலார் அன்னைக்கு வசந்த கார்த்திகேயன் வந்தான். ஐ மீன்ஸ் நம்ம ஒரு 50 பேர் கிட்ட அவன் டான்ஸ் ஆடி இருந்தோம். தரணி ஒருமையில பேசாத, ஒழுங்கா பேசு. சரி ஓகே வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ வந்தாரு, முன்னாள் எம்எல்ஏ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. கீழே இறங்கி வந்து எங்க கிட்ட, பா நானும் விஜய் ரசிகர் தான், இருந்தாலும் அரசியல் வேறப்பா, அதான் ஒழுங்கா நம்மளுக்கு பார்த்து போடுங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து கேன்வாஸ் பண்ணினுறான். இல்ல நீ சொல்லிருக்க வேண்டியதான், நீங்க விஜய் ரசிகர் தானே, நீங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நீங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. சரி நீ போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்லு. நான் விசாரிச்சு வரேன். ஹரி ப்ரோ, நிறைய டிஎம்கேல இருக்கவனுங்க எங்க ஏதோ ஒரு தொகுதி கேட்டீங்க, எங்க கேட்டீங்க? சங்கராபுரத்துல வந்து நம்ம 3rd பிளேஸுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டிஎம்கே தான். அங்க என்னங்க காமெடி, அந்த தொகுதி வேட்பாளர் டிஎம்கே வேட்பாளர் பேரே உதயசூரியன் தான் ப்ரோ. அதுக்கு காரணம் வந்துட்டு அங்க வெளியில இருந்து வந்தவர், பேர் வச்சது அவரா இல்ல, வெளியில இருந்து வந்தவர் நம்ம கட்சிக்காரரு, நாம் தமிழர்ல இருந்து வந்தவர், ஜெகதீச பாண்டியன். ஓகே அவரு. ரைட். அதுக்கப்புறம் பைசா கொஞ்சம் நிறைய விளையாண்டுச்சு. அது வந்து மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம், கொஞ்சம் கல்வராயன் மலை, அங்க கொஞ்சம் ஜாஸ்தி பைசா, வீட்டுக்கு வீடு பைசாவோட சேர்த்து போட. தாம்பரம் நம்ம தான் ப்ரோ, 12,000 வாக்கு வித்தியாசத்துல சரத் லீடிங் ப்ரோ. 12,139 வாக்கு வித்தியாசத்துல சரத் லீட் பண்றாரு. இதெல்லாம் நீங்களா வந்து நெஞ்சில பேட்ஜ் குத்தின்னு சுத்துங்கடா. அதெல்லாம் வந்து திமுக கோட்டை. சென்னையுமே முடிச்சு விட்டாச்சு, தாம்பரம் மட்டும் எங்க? சென்னை முடிச்சிட்டோம். எஸ்ஆர் ராஜா வந்து அங்கதான் நிப்பான். அவன் வேற எங்கேயும் நிக்க மாட்டான், நின்னு அடிப்பான். செஞ்சு விட்டுருக்கானுங்க இந்த வாட்டி. விருகம்பாக்கம் மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். விருகம்பாக்கமா? ஒரே செகண்ட். அது 9,000 சம்திங் லீடு ப்ரோ. போன ரவுண்ட்ல திருச்செந்தூர் முருகன் தான் லீடிங். ஒரே செகண்ட். விருகம்பாக்கம், விராலிமலை, விருகம்பாக்கம் வந்து நாம தாங்க லீடிங். 6,325 வாக்குல சபரிநாதன் லீட் பண்றாரு. நம்ம டிரைவரனோட பையன். இவரை பேசின பேச்சுக்கு 6,000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கானுங்கடா டிஎம்கே. வாங்க பின்னாடியே வாங்க. அந்த வில்லன் நடிகர் தானே அத பேசுனது. பிரகாஷ் ராஜ் தான் பேசுனான். அவனுக்கு என்ன மரியாதை? மத்தவங்க எல்லாம் உரிமையில பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ஆள் கொஞ்சம் ஓவரா பேசிட்டான். அதாவது ஏன்னா அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து ஏன் தெரியுமா பேசுறேன், தாவேக்காரர் ஒருத்தர் பேசிட்டாரு அந்த ஆளுங்க, நான் உரிமையில பேசல. பொதுவாவே ஒரு மனுஷனை வந்து சமமா நடத்த தெரியல, அதுலயே உனக்கு சமத்துவம் இல்ல, உன் புத்தியிலே சமத்துவம் இல்ல, நீ வந்து பேச வர. எம்எல்ஏ பையனுக்கு வச்சு டிரைவர் பையனை கொண்டு வந்துட்டு நீ எம்எல்ஏ சீட் கொடுப்பியா? உனக்கு அறிவு இருக்கா? அப்படி இப்படின்னா ஏன் உங்க அப்பா என்ன வேலை பண்ணாரு? நீங்க நடிகராகல, உங்க அப்பா வேலை தான் நீங்க பண்ணு சொல்லியிருந்தா நீங்க நடிகரா இருக்க முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரிதான் எல்லாரும் மேல வரணும்ல. அப்படியே உட்காந்துட்டு நீங்களே உட்காந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. இல்ல இவங்க குஷ்பு அப்புறம் சுதர்சி அவங்க 2 பேரும் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அவங்கதான் பாத்தீங்கன்னா ஏங்க பிரேமலதாவேங்க அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்ததே விஜய் திட்டத்துக்கு தான் பிளான் பண்ணிருக்கணும். கடைசியில பார்த்தா அந்த அம்மாவும் துரந்தர் வேலையை பார்த்துட்டு அங்கே இருந்துட்டாங்க. விஜய் பத்தி அதிகமா எதுவும் பேசல, சும்மா லைட்டா ஒரு மேடை 2 மேடையோட. இப்ப எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா? இப்ப அண்ணன் மேல என்ன குறை சொல்லிட முடியும்? பெண்கள் உட்காந்துக்கு இதே இடத்துல நான் சொல்றேன், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றச்சாட்டை தவிர, ட்ரக்கை தவிர வேற என்ன சொல்லிட முடியும்? இது தவிர வேற என்ன இருக்கு? கூட்டணி வரது கூட வாய்ப்புகள் உண்டு. புதுச்சேரி இல்லையா, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல, சிங்கிள் மெஜாரிட்டியில போகுதாங்க. என்ன இல்ல இது சொல்றேன் ப்ரோ. ஐ மீன் தேமுதிக ஊர்ல வேற ஏதாவது ஒரு பார்ட்டியை வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த இதுக்கு
இல்லங்க இதுல அதாவது ஜாக்பாட் இல்ல வந்துட்டு சுந்தர தேமுதிக சுந்தர தாங்க ஒரு ஃப்ரீ எம்பி சீட்டு இருக்கன்றக்காக பேசக்கூடாது ஓகேவா? சரி வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் விக்னேஷ் bro, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து மலாக் வந்து பேசுவாரு. தம்பி விஜய் அவர்கள் ஜெயிப்பார் என்ற முன்பே எனக்கு தெரியும். ஏய் இன்னும் ஒண்ணுடா, எனக்கு இவரை சொல்றேன், ம். கமலஹாசன் சொல்றேன், இன்னொரு நடிகரை, அதாவது இவர் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் ஆஸ்பத்திரியில் 10 வரணுங்க ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணமாகி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம சைடில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்வீட் போடுறோம், இது இல்லை அது வந்து தளபதி அறிக்கை விடுறாருனீங்க, அவர் நன்றி சொல்லும் போது பார்த்தனீங்க எல்லாருக்குமே சொல்ல வைப்பல, அதுவும் டிடிவி தினகர்லாம் சொல்ல வைப்பல, தளபதியை மட்டும் அவர் விட்டுருவாருனீங்க. ஆனா இல்ல தம்பிட்ட சொன்னாரு போன வாட்டி. இல்லடா, அது அது ஒரு வாட்டி சொன்னது ஓகேவா? அது நீங்க எடுத்துட்டு வராத. ம். ஆனா நிறைய வாட்டி பார்த்தனீங்க அது ஒரே நிமிஷம் ப்ரோ இல்ல ஒரே நிமிஷம். அதாவது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இது பண்ணிட்டு திருமாவளவன்லாம் சொல்லிட்டு கடைசியா இந்த நடிகர்கள் லிஸ்ட் வரும் பத்தியா, அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி விஜய்னு வரும். புரியுதா? ஏன்னா மனசுல நேத்து வரைக்கும் ஒரு நிமிஷம் இல்ல, நேத்து வரைக்கும் விஜய் திட்டினவன் என்ன பண்றானுங்கன்னா, அதாவது அவங்க ஃபேன்ஸ் இவங்கெல்லாம், என்ன நீங்க வேணா யாராவது பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா முதலமைச்சரே ரஜினி ஃபேன்ட்டு போயிட்டே இருப்பானுங்க. அலெக்ஸ் நீ தாண்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குற, ஆனா கேவலம்டா. இல்லடா இல்லடா சத்தியமா இல்ல இல்ல, உன் மண்டையில எனக்கு ஒரு இல்லடா நிமிஷம் உன் இந்த மண்டையில பாயிண்ட் இருக்க அந்த யார் தெரியுமா? அழுக்க இல்ல இல்ல எடுத்து இருங்க சாக்கர்ல ஒரு வாட்டி இருங்க, கழுவிட்டு இந்த பாயிண்ட் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் நான் மல்லாக் பேசுனது சொல்லிட்டேன். அடுத்து இவர் என்ன பேசுவாருன்னா, அண்ணா ரசிகராக அண்ணா இருந்து ஹரி எனக்கு இதெல்லாம் பெரியதா அவனுக்கு வேற தெரியாது யாருமே ஹரி. வேணாம் விக்னேஷ் ப்ரோ. இல்ல இல்ல வேற இவன் அதான் யாருமே சொல்றேன், இவனை எவ்வளவு இது திட்டினாலும் கண்டென்ட் தொடச்சி இல்ல இல்ல கொடுக்காதப்பா. தொடச்சி போட்டு ஏங்க இவன் வந்து அதான் உண்மையில இல்ல, சொல்றேன். உண்மையிலே அவனுக்கு டேய் செய்யக்கூடிய ஆள் இல்லடா தாங்க. நீங்க அவனுக்கு இந்த நான் அளவுக்குலாம் ப்ரெடிக்ட் யோசிக்க பண்றேன். அறிவு இருக்குது. ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா உன் குரூர புத்தியால ஒண்ணு சொல்ற பாத்தியா? ஈஸியா இல்ல குரூர இல்ல இல்ல புத்தியா? நீ ஏன்டா அலெக்ஸ் இப்படி நீ குரூர ஏன்டா புத்தியோட இவ்வளவு சுத்துற? கேவலமா இருக்கு அலெக்ஸ்? ப்ரோ எப்படி இல்ல, எப்படி ஏன்டா இவ்வளவு பார்த்தாலும் சீப் நம்ம பண்ண காலில் தானே டேய்? வந்து விழுவான். முன்னாள் விசிறியா பதறாதீங்க, எப்படி பார்த்தாலும் பதட்டமா நம்ம தான்டா எலிவேஷன் இருக்கு. தருவாங்க, அவனுக்கே பதறாதீங்க. ஒண்ணும் தெரியாதுன்னா கூட நீ எடுத்து குடுக்குறியடா. காலம் அதுதான் பதில் சொல்றேன். சொன்னுச்சுன்னு மட்டும் ஒரு 100 போஸ்ட் அடிச்சு விட்டுங்கப்பா போயஸ் கார்டன்ல, அது மட்டும் போதும்பா. இல்ல இதுல அடுத்து டேய் இன்னொருத்தர் இருக்காரு, அந்த பாயிண்ட் இருக்குடா அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இருக்கு. என்னென்ன பேச்சு எவ்வளவு ஒருமையில பேசியிருப்பீங்க இல்ல எங்க இல்ல தலைவரை. ப்ரொஃபசர், இது எப்படி இருக்குதுண்ணா, இல்ல இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது, அது அப்புறம் இன்னொரு சொல்ல. மேட்ரு ஹரி, இந்த கரூர் இது இன்சிடென்ட்குள்ள நான் போயிரும்ல ஓகேவா? அது போக இது இல்லை. ஆனா தளபதி பேர்ல வந்து தளபதியை வந்து அக்யூஸ்ட் ஆக்கி அந்த இது பண்ணி இவனை போஸ்ட் அடிச்சு நைட்டா மாணவர் இயக்கணும் விட்டுறாங்க என்ன இருக்கா? அந்த ஆமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஓகேவா? இவனுங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு இதுவா போடுறாங்க, அரசு இயந்திரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க நீங்களா. அதுதான் ஒட்டுமொத்த இதுவா தெரியுது இன்னைக்கு. ஆனா ஹரி இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம், உண்மையாலுமே சொல்றேன், ஒரு ஆறுதலா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இது நெகட்டிவா போய் ஒரு ஓகேவா ஒரு இது நமக்கு மட்டும் ஒரு 3வது கட்சியா அந்த இதுவா வந்துருச்சுனையா, நானும் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாம் ஏறி இருப்பானுங்க தெரியுமா? இந்த ஃபேன்ஸ் தொண்டர்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தனியா நின்று இருப்போம் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி அவசியம் விடுங்க, எல்லாம் மக்கள் நம்மள கைவிடல, நம்ம தான் சொல்லிட்டோம்ல. இல்லைங்க அப்படி நம்ம இல்லைங்க. காட்டுற இந்த முதிர்ச்சியும் சினாரியோ கருணையும் இல்ல அவங்க இந்த கிட்ட இருந்து சினாரியோ இல்ல கொஞ்சம் நீங்க பாருங்க. சொல்றது புரியுது விக்னேஷ் ப்ரோ. ஆனா அதுதான் ப்ரோ ஹரி ப்ரோ, நம்ம இன்னைக்கு இந்த எவ்வளவு மொமெண்ட்ல இருக்கோம். கிராஸ் பண்ணிருக்கோம் கொஞ்சம் பாருங்க. ஓட்டா இதுபடி 73 லட்சம் ஓட்டு கிராஸ் பண்ணிட்டோம்ப்பா. அபிஷியலா இசிஐ டேட்டா இப்ப அப்டேட் ஆனது வரைக்கும் 1:12 3 நிமிஷம் முன்னாடி கிடைச்ச டேட்டா வரைக்கும் 73 lakhs 27,345 73,27,345 ஓட்டு. அதாவது சதவீதத்துல சொல்றேன் 38.94 38.94. என்ன விக்னேஷ் ப்ரோ 40 தட்டுறோம் போலையா, தாண்டிடுவோம் போலையா? அதுதான் நான் சொன்னதுதான் மேக்ஸிமம். சாரி மினிமம் வந்து இது 35. நான் 38ன்னு சொன்னேன், யாரும் மறந்துடாதீங்க. நைஸ் நைஸ் 38 சூப்பர் நான் சூப்பர். 35 கீழே போகாதுன்னு சொன்னேன். அதான் நாங்க மோர் தென் 35. ஏன்னா நேத்து பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளிப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க ஓகேவா? தயவு செஞ்சு அதை எங்க கிட்ட போட்டு பார்த்து கொடுங்க. அழுதுகிட்டோம், நம்ம என்ன பண்றது? இல்ல அது எங்க கிட்ட கொடுங்கடா டேய், நாங்களா வச்சது எலிவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இல்ல, அந்த ஒரு சேனல் இருக்கு, அதுல இருந்து நம்ம எடுத்துக்குவோம். விடுங்க விக்னேஷ் ப்ரோ, நம்ம கட் பண்ணிக்கலாம். அவனுக்கு தான் ரெக்கார்ட் போடுவாங்க. இல்ல நம்ம வியாபாரம் ஜனவரி 9th இருந்து ஒரு டைலாக் பேசணும்னு ஆசையா இருக்கேன். டைம் டு லீட் மாதிரி முதலமைச்சரோட ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது? கூடிய சீக்கிரம். ஃபர்ஸ்ட் அதான் முதலமைச்சரோட ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் சீக்கிரம் இன்னும் ஒரு 2 தடவை சொல்ல முடியாது. சீக்கிரமே முதலமைச்சரோட ஜனநாயகம் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது? எனக்கு என்ன ஆசைனா,
இல்லங்க இல்ல எனக்கு என்ன சொன்னா அந்த தளபதி விஜய் அந்த கார்டு வரணும். அதுல மேல இருக்கிற சீஃப் தளபதி விஜய் அப்படியே டேய் சுத்தி டேய் அந்த டேய் அலெக்ஸ் முதலமைச்சர்னு அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் நிக்கணும். அலெக்ஸ் நிப்பாட்டு. அங்கெல்லாம் கிடையாது, சர்டிபிகேட் ஒண்ணு போடுவான், அங்க கத்தணும், அங்க ஆரம்பிக்கும். சரியா? இல்ல கத்தர் இல்ல முதல்வர் விஜய் இல்ல, டைட்டில் செகண்டரி கார்டு எப்படி இருக்கு? டைட்டில் முதலமைச்சர் கார்டுக்கெல்லாம் விஜய் முன்னாடி நடிக்கும் சர்டிபிகேட் ஒண்ணு இருக்கு, ஜனநாயகன் எப்ப சர்டிபிகேட் ஒண்ணு ரிலீஸ் இருக்கு. ப்ரோ ஆகும்? ஹரி ப்ரோ அங்க வந்து தானே பேசினேன், ஆகணும். எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்ப திருப்பி வசந்தகார்த்திகேயன் லீடு எடுத்த மாதிரி சொன்னாங்க. ரிஷி வந்தியமா அதான் போயிட்டு தானப்பா இருக்கு அது கவுண்டிங். அதான் நம்மளுக்கு தான் ஹரி bro, one crore நம்மளுக்கும் ஓட்ட டிவி cross கேக்கும் அவங்களுக்கு பண்ணிருக்கா? தான் போயிட்டு இருக்கு பிரச்சனை. இல்ல நம்ம ஹரி நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 117 அசம்பிளி 118 18 18 18 அதான் பாதியா பிரிச்சு அதுல மோர் தென் 1. அதே 424 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம லீட் எடுத்துட்டு இருக்கோம். மொத்தமா ஹரி bro, 20,555 வாக்குகள் வாங்கியிருக்கோம். ஹரி bro, இல்ல இப்போ நான் இல்ல ப்ரோ 1 crore பல கட்சியினர் தாண்டிட்டோமா? வந்து என்னன்னா புரியல. 1 crore votes தாண்டிட்டோமா? இல்ல இன்னும் நம்ம இல்ல, இன்னும் we தாண்டல, are நம்ம marching இன்னும் towards தாண்டல, it. தாண்டிடுவோம் நம்ம இன்னும் 75 தாண்டல. lakhs கிட்ட வந்துட்டோம், 75 lakhs கிட்ட வந்துட்டோம், ஆனா தாண்டிடுவோம், இன்னும் கவலைப்படாதீங்க. பாதியை எண்ணி இது முடிக்கலைங்க, ஈவினிங் டைம்ல இன்னும் பரபரப்பா பாதியை எண்ணி முடிக்கல. ப்ரோ ஹோல்டு அப்படியே தானே இருக்கு நம்மளது 105 110. 110 we are holding 110. 110ல நிக்கிறோம். ஓகே ஏடிஎம்கே ஓகே 60ல இருந்து 56க்கு போயிட்டாங்க, அவங்களோட 4 நம்ம லாவிட்டோம். டிஎம்கே வந்து 49, அவங்க 40ஸ்லயே நிக்கிறாங்க, 40s தாண்ட முடியல, 50 ப்ரோ. தொட அந்த முடியல எனக்கு அவங்களால, ஒரே ஒரு தூக்குறாங்க. திருவண்ணாமலையில யாரு நம்ம அருள் ஆறுமுகம் தான் லீடிங் அடிச்சிட்டு இருக்காரா என்னன்னு ஆமா கொஞ்சம் ஆமா, பார்த்து அருள் சொல்லுங்க. ஆறுமுகம் தான், அருள் ஆறுமுகம் தான். அருள் ஆறுமுகம் தான் lead. ஏவா ஏன் நம்மளோட வேலை கம்மியா இருக்க, கம்மியா அவ்வளவுதான் இருக்கிற. இருக்கு, ஜாலியா இருக்கு எனக்கு. அவர்லாம் ஜெயிக்கணும் ப்ரோ, அவர்லாம் விவசாயத்துக்காக இல்ல போராடணும். யாருன்னு கிளியரா சொல்லுங்க, ஏவா வேலைன்னு நினைச்சு போறாங்க. இல்ல அவரு ஏவாவேலு அவர்களால வந்து குண்டாஸ்ல கைது செய்யப்பட்ட விவசாயி, முதல் விவசாயி அவர்தான், விவசாயி அருள் ஆறுமுகம் சொல்லிட்டு. அவரு வந்து நம்ம கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டோம், ரீசெண்டா தான் சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன், if I'm not ஆமா ஆமா, wrong. ரீசெண்டா தான் ஏன் சேர்ந்தாரு. விக்னேஷ் ப்ரோ? இல்ல if I'm நம்ம not wrong, ஸ்பேஸ subject to நமக்கு verify. எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ஸ்பேஸ வந்து இது ரெக்கார்ட் பண்ணி டீகோடிங் பண்ணிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி லைவ்ல அங்க போட்டு லைவ் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன் அவனெல்லாம் கொஞ்சம் மேல வாங்கடா டேய், காக்கா. அதான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு ஏன்டா மேலே வந்திருக்கலாமேடா, என்கிட்ட சொல்லிருக்கலாமேப்பா, இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு. ப்ரோ அதுவும் நீங்க யாருக்கும் ஸ்பீக்கரும் டினை பண்ண மாட்டீங்க ப்ரோ. அதான் எல்லாரையும் ஏத்திட்டு தானே இருக்கோம். நீ எங்களுக்கு எதிரா பேசும்போதே மேலதான் ஏத்துவா, இப்ப நாங்க எதிரா பேசணும்னு ஏத்த மாட்டோமா? இல்லங்க இல்ல இப்ப ஒரு நிமிஷம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச பயந்துக்கின்னு பக்கத்து வீட்டை எட்டி பார்த்து பேசுறது எவ்வளவு கேவலம். டைம்ஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, விசிகே வந்துகிட்டு மோஸ்ட்லி நம்ம கூட வராங்களாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் வந்தோம். சரி, அப்டேட் 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 அந்த கூடாரமே காலி பண்ணிங்க தான் வரப்போகுது. அந்த 2 சீட்டை வச்சு நம்ம என்ன பண்றது? ஏங்க நம்ம அப்டேட்டுங்க, அப்டேட் டைம் வந்துருச்சு, மறுபடியும் 111 இடத்துல லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 111 we are back to form. இதுதான் நம்ம திமுக ரெண்டாவது வந்துட்டாங்க இப்போ. அதாவது இன்னொரு 2 ஏதாவது சின்ன கட்சி ஏதாவது அலைன்ஸ் சேர்த்து ஆட்சி அமைச்சிடலாம். நம்ம அதிமுக. ஆமா ப்ரோ, ஒரு நிமிஷம், அதிமுக கூட்டணி இருங்க, அதிமுக கூட்டணி வந்து இசிஐ டேட்டா படி 55 பிளஸ் பாமகவோட 5 சேர்த்துனா 60 இடத்துல லீட் பண்றாங்க, சரியா? டிஎம்கே வந்து திமுக 49 பிளஸ் காங்கிரஸ் 4, சரியா? 54 வந்துச்சா, 53, சரியா? விசிகா 2, 55 இடத்துல 2 பேரும் அதான் ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 55 அவங்க 50. டேய் நான் ஒண்ணு சொன்னேன் அலெக்ஸ், ஞாபகம் இருக்க? நான் அடிக்கடி சொன்னேன், நீ வேணா பாரு, விஜய் ஒரு கோர் ஓட் பேங்க் இது பண்ணிடுவாரு, ஃபார்ம் பண்ணிடுவாரு, மிச்சம் இருக்கிற ஓட்டுக்கு இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்கன்னு நான் சொன்னனா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இதைத்தான் நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் கடைசி ஒரு வாரமா இதை நான் சொல்லிட்டே இருந்தேன். ஹரிப்ரோ, பிரவீன் சக்கரவர்த்தி வீடியோ பார்த்தேன், புலம்புறான் அந்த மனுஷன். நான் தான் சொன்னேன், தலையா அடிச்சுக்கிட்டு என்னடா கேட்டீங்களா? போனியாடி கடைசியில கேக்குதா? அந்த செல்வ சிறுந்தகை விக்னேஷன் ஒரு நிமிஷம், ஹரிப்ரோ போய் ஹரிஷனஸ் ஒரு ட்வீட் போய் பாருங்களேன் சீக்கிரம், ஒரு ட்வீட் கோட் பண்ணி போட்டிருக்காரு. இருங்க, டைரக்டர் அமீர் ஸ்டோரி போட்டிருக்கான், பாலிமர்லயும் போட்டிருக்காங்க, அது அவன் தான், ஃபேக் இல்ல. என்னன்னா ஒரு நிமிஷம் யாரோ பேசுறாங்க, சொல்லு. நதீர் ஓகே சொல்லு. சொல்லு அலெக்ஸ். அதான் விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பா அமீர் சொல்றான். இல்ல அவனுக்கு என்ன திரும்ப சொல்லு. இல்ல அவனுக்கு என்ன விருப்பு உனக்கு வெறுப்பு மட்டும்தான், நீ அப்படியே ஓடுறு, வந்த இந்த உடனே பிச்சுடுவேன். போதைப் பொருள் கூட்டாளி அமீர் தானே.
இல்ல என்ன சொல்லியிருக்கான் அலெக்ஸ் திரும்ப சொல்லு. சரி விடுங்க விக்னேஷ் ப்ரோ, அலெக்ஸ் உங்ககிட்ட என்ன ஒண்ணு சொன்னான்? சொல்லணும். எதா இருந்தாலும் டீசெண்டா சொல்லு. இல்லடா அமீர் நானா விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு மண்டி போட்டேன். ப்ரோ என்ன எல்லாம் ப்ரோ இந்த சைடு தூத்துக்குடியில வரானுங்க, நம்ம ஒன்னும் வின் விளங்க பண்ணிட்டோன்ற மாட்டேங்குது. மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ட்வீட்லாம், உண்மையா? தூத்துக்குடி. அதை விடுங்க. இது பிஜேபி எத்தனை சீட்ல லீடிங்ல இருக்கு? எத்தனை சீட்டா? உனக்கு அவங்கள லிஸ்ட்ல காணோம் ப்ரோ. இருங்க கேப்போம். இருங்க சொல்றேன். இருங்க 1 அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. நதீர் எப்படின்னா இல்ல முடிஞ்சிருச்சு, அந்த என்ன ஒண்ணு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சு, சொல்லிட்டேன் 1 அவ்வளவுதான். ஒரு அவ்வளவுதானா? நிமிஷம் bro, இல்ல, இல்ல. என்ன ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வச்சிருந்தா நதீரை மட்டும் எடுத்துருமா? எனக்கு எவன் தேவையில்ல. அந்த ஆரஞ்சு கலர் இல்ல டவுசர் இரு, பாவாடை தான் அவருக்கு வேணும் இப்ப எனக்கு. நதீருக்கு என்ன தெரியுமா தெரியும்? நதீரே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இரு, அடுத்த டேட்டா சொல்றேன். காங்கிரஸ் 4 இடத்துல இருக்கு நதீரே, சந்தோஷமா? போடு அவ்வளவுதான். இதுதானே உனக்கு வேணும், இதுக்கு தானே வந்த? இதுதான் சந்தோஷமா இரு. ஐயோ, எல்லாருக்கும் ஹரி என்ன ப்ரோ, ஹரி ப்ரோ, சொல்லு. நீ ஜீவ சமாதி பண்ணணும் ப்ரோ. அவங்க கடக்குறாங்க, அவங்கெல்லாம் ஒரு ஆளாங்க. இல்ல ப்ரோ, பண்ணுவோம். காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கணும் ப்ரோ. இல்ல புரியுது, நீங்க ஏன் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருவானு ப்ரோ. 60 அப்படி எல்லாம் இப்ப பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் வாய்ப்பு இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க விஜய் சிஎம் ஆகிறத விட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி ஆதி பாத்துட்டேன். ஆதி அமைச்சா நீ சொன்னது ஹரிஷ் ப்ரோ கோட் பண்ணது பாத்துட்டேன். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, இது எப்படி இருக்குதுன்னா, இல்ல இருங்க, எல்லாருமே டிவிக்கு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பாத்துன்னு இருப்போம். நதிர் மட்டும் தான் பிஜேபி. ஒரு சீட் வர கூட டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. டிவிக்கே என்ன பொறுத்தவரை ஜெயிச்சிருச்சு. சரியா? ஒண்ணு இருக்கா ப்ரோ? எனக்கு அடுத்து காங்கிரஸா பிஜேபியா அப்படி ஒரு நிமிஷம் இல்ல நதிர வெறுப்பேத்துவோம். இல்ல நதிர நீ ஒரு நோட் பண்ணேன்னு, ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்கு. அவனுங்களே 2வது இருக்கானுங்க. அதாவது தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா திமுக தானே 2வது இருக்கு இப்போ டேட்டா வந்து மாறுது. ஆனா டிஎம்கே நிறைய இடத்துல வந்துட்டு 3வது இருக்கானுங்க. டிஎம்கே எனக்கு டிஎம்கே 3rd பிளேஸ் போகணும், காங்கிரஸ் பிஜேபி ஜெயிக்கணும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் கான்செப்ட். அது அலெக்ஸ் அவன் வந்து அங்க இருந்து எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு இங்க வர பிளான் பண்றான், மர்ஜ் பண்றதுக்கு. அங்க இருந்து இங்க வந்துடணும் டிவிக்கு. அவனுக்கு சிம்பிளா வேலை முடிஞ்சிரும்டா. 2 பக்கமும் இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு காலை வச்சுட்டு இல்லாம ஒரே இடத்துல நின்றலான்னு பாக்குறான் நதீர். ஏன் நதீர்? இல்ல ஹரி ப்ரோ, நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாருமே ராகுல் காந்தி விஜய் எடிட் போட்டு நதீர் ஒரு நாள் ஆசை என்ன தெரியுமா? இந்த துரேந்தர்ல 2 பேரும் அலைன்ஸ் வைக்கிற மாதிரி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி விஜய் ஒரே அலெக்ஸ் நடக்க வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அலெக்ஸ் பிராங்கா நிறைய இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சவுத் இந்தியா ஃபுல்லா ஸ்வீப் ப்ரோ. காங்கிரஸ் தான் கேரளால எல்லாம் நல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அலெக்ஸ் அந்த அதாவது ஹரி ப்ரோ டிஎம் பண்ணிருக்க பாருங்க. இல்லங்க காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் வர்றதை பொறுத்தளவு எனக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. என்னன்னா கழுத நம்ம கிட்ட வந்திருந்தாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 சீட்டு கேட்டிருப்பாங்க. சரி நம்மளும் கொடுத்துருப்போம். இல்ல அவனுங்களுக்கு பதவி கொடுத்துருவோம். இல்ல அவங்களுக்கு சீட்டு தர முடியாது. ஒரே நிமிஷம், பதவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது வந்து எப்படின்னா ஓடி போனவரை ஒருத்தர் கூட்டு வந்து கொடுத்தனம் பண்றவன். ஓகேவா? என்ன மதிக்காம ஓடிட்டேன்றாரு ஒரு வாரத்துக்கு. ஒண்ணும் இல்ல. ஆனா நதீர் இல்ல, கவலைப்படாத. நம்ம 2 பேரும் தான் ஒண்ணு சேர்ந்தோன்னதுக்கு ஆல்ரெடி பிஜேபி மேல காண்டு. இதெல்லாம் அதான்டா நீ காங்கிரஸ்காரன் தான். ஆல்ரெடி இடி ரைடுனாலே போய் சமரசம் பேசுறாங்க டிஎம்கே. அப்புறம் ஸ்டாலினையே டைரக்டா பிஜேபி கூட கூட்டணி இல்ல. அதான் எனக்கு தோணுது நடக்கும் முடியாது. இல்ல பாஸ்ட் லைஃப்லயே இருக்கு. பாஸ்ட் லைஃப்லயே வச்சானுங்க. ஸ்டாலின் சார் வீட்ல என்ன பண்ணின்னு இருப்பாரு நேரம்? இல்ல அவருக்கு அலெக்ஸ் அவருக்கு என்ன தெரியுமா காமிப்பாங்க? இன்னாரா பாருங்க ஐயா, நம்ம தான் இல்ல டிவிக்கோட ஓட்டு இதெல்லாம் லீடிங்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஎம்கேன்னு மாத்தி அவர் ஏமாத்திட்டு இருப்பாங்க உட்காந்து. பாருங்க டென்ஷன் ஆயிடுது. இல்லங்க கலைஞர் வசனத்தில் பராசக்தி பாத்துட்டு இருப்பாருங்க. ப்ரோ கொளத்தூர்ல எப்படி ப்ரோ நல்ல லீட் இருக்கா நம்மளுக்கு? நல்லா இருக்கு. இருங்க செக் பண்ணி சொல்றோம். 8000 to 8500 லீட்ல இருக்கு. ஆனா ப்ரோ இல்ல ஒரு பாப்போம் தான். எனக்கு எப்பதான் 4 மணி ஆகுனுக்குது. 4 மணி மேல தான் போகணும். ஈவினிங் தான் வெயிட் பண்ண இருக்கேன். சொல்றனுக்குது. ஹாட் ஸ்டார் ஜி5 தமிழ் எல்லாமே பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். அடா ஹரி நேத்து தெரியும்
ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? உண்மையிலே எது இல்ல இது கேட்டுட்டு தான் சொல்லுவாங்க. இருக்கேன். இல்ல இல்ல காசு நேத்து இல்ல வரைக்கும் ட்ரெஸ் ஹரி எல்லாம் ப்ரோ எடுத்து பேக் பண்ணிட்டு இல்ல இருந்தீங்கல்ல? இல்ல இல்ல இது எப்படின்னா காரமடைக்கு போலாமா? இல்ல இருங்க. இல்ல 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 இன்னைக்கு யார ஒரு காரமணிக்கு நிமிஷம். அனுப்பலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஹரி ப்ரோ வேற ஒரு சொல்லுங்க இல்ல இல்ல சொல்லுங்க. இருங்க. தூத்துக்குடியில இல்ல நம்ம வின்னு இல்ல சொல்றாங்க நான் வின்னு எல்லாரும். தான் வின்னு தான் வின்னு தான் வின்னு வின்னாச்சு. தாங்க வின்னுங்க எண்ணி வின்னு முடிச்சாச்சு தான். எண்ணி முடிச்சாச்சு. சரி ப்ரோ, ராஜ்வீர் மேல ஏத்துறேன். அவரு ஏத்தலாமா? யார் ராஜ்வீர்? ஓகே ஓகே. ஏத்துறேன் பாருங்க. அவர் வந்து அதான் முன்ன இருந்தே நான் பாத்திருக்கேன். இல்ல அவர் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் ட்வீட் போட்டுட்டு இருப்பாரு. யாரு இந்த ஹிந்தில யாரா இருந்தா என்ன, இல்ல கண்டிப்பா யாரா இருந்தா ராஜ்வீர் என்ன கொடுப்போமே. இல்ல ஆனா இல்லங்க உண்மையில எதிர்கட்சி ஆனா போதுன்ற மாதிரி சரி தான் நான் அலெக்ஸ், இல்ல நினைச்சேன். ஒரு நிமிஷம் 1 மினிட் எல்லாரும் ஆனா ஹோல்ட் பண்ணுங்க. மத்தபடி ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. ராஜ்வீர் யா சொல்லுங்க. Hi everyone. ஹாய் ராஜ்வீர். ஓ ஹாய் ஐ நோ ஹாப்பி. திஸ். இவர் எஸ்ஆர்கே ஃபேன் தானே, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆமா பாத்தீங்களா? ஆமா 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 பாத்துருக்கேன். ஆமா, அதனாலதான் ஏத்துனேன். First of all guys, a very congratulations to everyone and big shout out to our beloved Vijay sir. ஏய் ஒரு நிமிஷம். ஏய் இருடா அவர் எஸ்ஆர்கே ஃபேன் பேசிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணு. ஒரே இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறாரு. கம்மனுரா ஐயா ராஜ்வீர் ப்ரோ ப்ளீஸ் கண்டினியூ. Yes, okay. So like from the day when we were there with our Vijay sir, and today seeing him victory max perfectly, like it's personal to me this time, and seeing him happy and his family members, like everyone, even the we fans. So you know how it's feel like the man whom you stand when he was low, the man who is winning when whom you stand, how it's feel. You even words can't express that feeling. If you remember